மீடியால இருக்கிறது யாரோ ஒருத்தவங்க துச்சமா பேசுனாங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்கள அடிக்கிறதுக்கு கூட தயங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட மேசிவான உங்ககிட்ட இருக்க எல்லா டைமென்ஷன்லயுமே நீங்க நெகட்டிவா இருக்கும்போது மட்டும் தான் காட்ட முடியும். அட் த சேம் டைம் நெகட்டிவாவே எனக்கு நேச்சுரா கேமரா முன்னாடி பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா வருதுன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். மாடலிங்னு இருக்கும்போது நான் ஸ்கிரீன்ல என்னோட பிரசன்ஸை கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் செலக்ட் பண்ண எல்லா கிரைட்டீரியாவுமே என்ன சம்மந்தப்பட்ட விஷயம். மோட்டிவேஷன்ற விஷயம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க, எனக்கு டிஎம் பண்ணுவாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்ட்ரஸ், மாடல், என்டர்பிரனர்னு பல துறைகளை கலக்கிட்டு இருக்காங்க. தியா, வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா அப்படியே கோல்டு ட்ரெஸ்ல தகன்னு மின்றீங்க. தேங்க்யூ. சந்தோஷம். முதல் கேள்வியை நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், ஆக்ட்ரஸ் ஒரு பக்கம், மாடல் ஒரு பக்கம், என்டர்பிரனர் ஒரு பக்கம்னு சோசியல் மீடியாலும் இது இந்த இடையில அப்படியே எப்படி எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஹேண்டில் பண்றது எப்படி? பிஸியா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகே. ஏன்னா டைம் கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா தேவையில்லாத போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். இல்ல சோ நம்மளே பிஸியா வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும். சோ நம்ம வேலையே இல்லைனாலும் இழுத்து போட்டு பாக்குறது. சோ அந்த மாதிரி கேரக்டர் நானு. சிறப்பு. நம்ம பிஸியா இருந்தாவே ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஆபீஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஃபீல் வரும்ல. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இல்ல ஒர்க் மோட்லயே இருக்கணும்ன்ற தாட் எப்படி? நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒர்க். சோ என்னன்னா இப்போ ஒரு ஆக்டிங் ஃபீல்டா இருக்கட்டும், ஸோ அதில் வந்துட்டு என்னதான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாலும் நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் அந்த விஷயம் பண்றது. என்டர்பிரனர்னு சொல்லும்போது இட்ஸ் மை பிஸ்னஸ், ஐ ஹாவ் டு டூ. ஸோ அது இருக்கு. மாடலிங்னு இருக்கும்போது நான் ஸ்கிரீன்ல என்னோட பிரசன்ஸை கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் செலக்ட் பண்ண எல்லா கிரைட்டீரியாவுமே என்ன சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் யாருக்காவது அடிக்டா இருந்தேன்னா, என்ன யாராவது புஷ் பண்ண வேண்டி இருந்தா கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இது எல்லா கிரைட்டீரியாவுமே என்ன சம்மந்தப்பட்டிருக்கலாம். நான் எப்பவுமே என்ன அப்படியே ஒரு மாதிரி அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஓகே. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பு. ஆனா அப்படின்னு நம்ம அப்படி வாங்குறோம். நீங்க ஏதோ ஒரு ஆசையில இருந்திருப்பீங்க, நம்ம இந்த துறையில போலாம், இப்படி போலாம் அப்படின்னு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம முன்னாடி கேமரா இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம் கேமரா முன்னாடி. எவ்வளவு பிளெஸ்டா ஃபீல் பண்றீங்க? அண்ட் மீடியால இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நோ வேர்ட்ஸ் டு சே அண்ட் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். ஆக்சுவலி எனக்கு மீடியானா பிடிக்காது. அதான் கேட்க வந்தேன். எனக்கு இந்த கேமரா, மேக்கப், சீனு, ஆட்டிடியூடு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலி நான் 7 இயர்ஸா இப்ப நான் மீடியான்னு நான் வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. எஸ், த்ரோட்டா. என் அக்கா வந்து நியர்லி ஒரு 18 இயர்ஸ். ஸோ அவங்க இருக்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்பேன், யூ ஆர் அ அமேசிங் ஸ்பீக்கர். தமிழ் ஸ்பீக்கர்ன்றது செகண்டரி, பட் யூ ஆர் அமேசிங் ஸ்பீக்கர். தமிழ் ஸ்பீக்கரா இருக்க, லைஃப் கோச்சா இருக்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்க, இது போதும். இது எதுக்கு இந்த ஆக்டிங் ஃபீல்டு? எல்லாம் தேவையில்லாத வேலை. ஓரம் கட்டிட்டு உனக்கு என்ன இதை பண்ணு, அது போதும், நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. அவளுக்கு முன்னாடி நான் தான் படம் பண்ணேன். எப்படி இருக்கு அவங்களுக்கு? இத வந்து ஒரு முறையும் அவ கேட்கும் போது எந்த இன்டர்வியூல கூட நீ இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவா என்கிட்ட. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு என்னையே அசிஸ்டன்ட் ஆக்கி நீ போய் ஹீரோயின் நடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவா. ஸோ இட்ஸ் ஆல் ரிட்டன். என்னோட டைரக்டர் இருக்காரு, ஹி வாஸ் க்ளோஸ் டு மீ, என்னோட ஒன் ஆஃப் த வெல் விஷர். ஸோ கார்டியன் படத்தோட ப்ரொடியூசர் அவர், பட் ஹி இஸ் அ டிரெக்டர் ஆல்சோ. ஸோ அவர் என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, பாரு தியா, மீடியாவுக்கு நீ தேவை, சினிமா வந்து உனக்கு கூப்பிட்டுருக்கு, நீ சினிமாக்குள்ள நீ வர வேணாம்னு நினைச்சா நீ திண்டுக்கல்லே இருந்திருப்ப, நீ எப்படி சென்னைக்கு வந்திருப்ப. அப்படி நீ சென்னைக்கு வந்தாலும் இங்க வேலை கிடைக்காம உன்னோட திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. 10ஓட 11 நீ இருந்திருக்கலாம், அவங்கள இருந்து நீ ஏன் தனிச்சு தெரிஞ்ச. ஸோ இந்த சினிமா ஒன்று அழைக்குது, இந்த மீடியா ஒன்று அழைக்குதுன்னு. இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மீடியாவில் இருக்கிறது எவ்வளோ ப்ரௌடுன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ஜித்து. இப்போ கலெக்டரா இருக்காருன்னா அவர் கலெக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு பின்னாடி பாடி கார்டு வரணும், அவரோட அசிஸ்டன்ஸ் வரணும், ரெட் கலர் லைட் போட்ட சைரன் வண்டி வேணும், முன்னாடி கலெக்டர்ன்ற பேர் வேணும், முன்னாடி போர்டு வைக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. கலெக்டர் எவ்வளவு, இப்ப நானே வந்தாலும் கலெக்டர் எஞ்சி நிக்கணும், ஏன்னா அவரோட பதவி அப்படி. ஆனா அஸ் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்னா நீங்க எதுவுமே காட்ட வேண்டாம். நீங்க வித்தவுட் மேக்கப்ல போனா கூட உங்களுக்கு தெரியுதுங்க எவ்வளவு பெரிய பிளஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, கலெக்டர் வந்திருந்தாருன்னா, கலெக்டர் சார் வந்து நம்ம பார்த்தோம் தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு குழப்பமா இருக்கும்.
ஆனா அந்த இடத்துல ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு நடிகரோ வந்துட்டாங்கன்னா எஸ் அங்க இருக்க க்ரௌடே வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நான் சொல்லிடுவாங்க. ஒண்ணு தெரியாது. சொல்றேன், நம்மளுக்கு ஏசி ரூம் கிடைக்குது, எஸ். சம்பளம் கிடைக்குது, கேட்ட சாப்பாடு கிடைக்குது, நல்ல டீம் கிடைக்குது. இதையெல்லாம் மீறி யாருனாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத பிரபலம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்குது. எஸ். அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு அந்த பிரபலம் ஆகணும்ன்ற விஷயத்துக்காக யாரும் இன்னைக்கு என்னவோ பண்றாங்க. பட் இதெல்லாமே நீங்க மீடியால இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்குது. சோ இது எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம். எஸ். ஒவ்வொருத்தவங்க என்னென்னவோ சொல்றாங்க ஜித்து, மீடியா அப்படி எஸ். இப்படி எஸ். அப்படி அது இப்படி. அப்படி போகாது. அது ஏமாத்துவாங்க. நான் சொல்றேன், எந்த ஃபீல்டுல தான் தவறான ஒரு இல்ல. விஷயம் இல்லாம இருக்கு? எஸ். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இல்லையா, காலேஜ்ல இல்லையா, ஏங்க நீங்க ஒரு மளிகை கடையில கூட வேலை பாருங்க, ஹராஸ்மெண்ட்ன்றது இல்லையா? இல்லை. எங்க தவறான ஒரு எங்க மீடியானாலே தப்பா, அது மீடியா பொண்ணுங்கனாலே தப்பு. நீங்க அடுத்து இந்த கேள்வி தான் கேட்க வருவீங்க, நான் அதுக்குள்ள அது இது கண்ணு பதிலா நானே சொல்லிடுறேன். ஸோ இது நாட் ஒன்லி மீடியா, எல்லா இடத்துலயுமே இருக்கு. எங்கேயா இருந்தாலும் சித்து நம்ம எப்படி இருக்குமோ ஒழுக்கம். எஸ், ஒழுக்கம். அழகான தமிழ் வார்த்தை. எங்க இருந்தாலும் அது இருந்துச்சுன்னா நீங்க தனிச்சு தருவீங்க. உண்மை. ஸோ மீடியால இருக்கிறது யாரோ ஒருத்தவங்க துச்சமா பேசுனாங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறதுக்கு கூட தயங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உனக்கு என்ன தெரியும், டேரா கேளுங்க. மீடியா எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியுமா? அது கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ உங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னா யாரோ 4 பேர் சொல்றாங்கன்றதுக்காக உங்க கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கின்றது அவசியம் கிடையாது. மீடியா இஸ் ஆல்வேஸ் கெத்து. ஸோ இது யாருக்கும் விட்டுறக்கூடாது. இதுதான் என்னோட கருத்து. அதுவும் என்னோட கருத்து. ஆனா நான் என்ன கேட்க வரேன்றது தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு பதில் சொல்லிட்டேனா? வேற லெவல்ல. நான் இன்னும் அதை இன்னும் விரிவா கேட்கிறேன். இப்போ நீங்க ஒழுக்கம் அப்படின்றது சொன்னீங்க. கண்டிப்பா தேவை எல்லா துறையிலும். ஆனா நம்ம சினிமா துறையிலும் ஊடகத்துறையிலும் வந்து சில பேர் அவங்களுடைய புகழுக்காகவும் அவங்களோட தற்போதைய ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகப்படுத்திருக்கா சில குறுக்கு வழிகள்ல போறாங்க. நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வெளியே வேணாம். சோ அப்படி இருக்கிறவங்க நீங்க என்ன அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களை பார்க்கும்போது நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னோட சூழ்நிலை. அவங்களுக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய ஒரு சாக்கு என்ன தெரியுமா? அழகான ஒரு வார்த்தை அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை. சந்தர்ப்பத்தை கூட சொல்ல மாட்டாங்க. என் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு உன் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. எங்க இன்னைக்கு ஒரு அப்பா வந்து தள்ளுவண்டி இழுக்கிறாரு, பசங்க 2 பேர் படிக்கிறாங்க, அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்க, பசங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை பார்க்குது. அவங்கள விடவா நீங்க கஷ்டப்பட்டு போயிட்டீங்க? அவர் படிக்காதவர் தான், அவர் வேலை பார்க்குறாரு, அவர் குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்குன்னு அவர் தான் தவறான வழியில போனா மேபி அவர் உங்க அப்பாவே இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? எங்க அப்பா வந்துட்டு தப்பு, அவர் பண்ற தப்பு, எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றாரு, எங்களுக்கு துரோகம் பண்றாரு, அப்படித்தானே நீங்க சொல்லுவீங்க. எங்க அப்பா, எங்களோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால எங்க அப்பா தப்பா போயிட்டாரு, ஆனா எங்க அப்பா தப்பானவர் இல்லை அப்படின்னா உங்க அப்பாவா உங்க அம்மாவா யாரா இருக்கட்டும், உங்க சகோதரி, உங்க அண்ணா, யாரா வேணா இருக்கட்டும், நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் ஏன் உங்களுக்காக மட்டும் அந்த விஷயத்த சொல்லிக்கிறீங்க? இப்ப நான் தப்பா இருக்கேன் அப்படின்னா என் சூழ்நிலைங்க, எனக்கு குழந்தை இருக்கு, நான் வளர்க்கணும், நான் சிங்கிள் பேரண்ட், எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிருக்க சாக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேரு சாப்பிடாம கூட படிக்கிறான், வேலை பார்க்கறான், அந்தஸ்துல இருக்கான், தான் யாருன்றத வளர்ந்து காட்டுறான். சோ இந்த மாதிரி ஒரு வழிக்கு போய் தான் நீங்க வளர்ந்து வரணும் அப்படின்னா நீங்க வளர்ந்து வர பாதைக்கு ஒரு அழகே இருக்காதுங்க, அர்த்தம் இல்லாம போயிடும். கண்டிப்பா அந்த அர்த்தன்றதை தாண்டியும் அழகே இருக்காது ஜித்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்க தப்பான மைண்ட்ல பாத்துட்டாங்க, நீங்க அவங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க இணங்கி பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்க கால் மேல கால் போட்டுட்டு ஹாய் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்களே ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணும்போது அதை நீங்க தவிர்த்து நீங்களா வாழ்ந்து பாருங்க, நீங்க அவங்க ஆப்போசிட்ல பார்க்கும்போது எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லுவாங்க. இதுல எது வேணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது இந்த சூழ்நிலைன்னு ஒருத்தவங்க காரணம் கட்டுறாங்கல்ல, அது அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அழகான வார்த்தை. அதை பயன்படுத்திட்டு என்ன வேணா அதை பயன்படுத்திட்டு ஒரு கொலை பண்ணாலும் கொலை தான், 10 கொலை பண்ணாலும் கொலை தான். உங்களுக்கு பேர் கொலைகாரன் தான். சூழ்நிலைக்காக பண்ணாலும் தவறு தான். வாட் எவர் நீங்க பண்றது தவறு, அதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் உங்களை பார்த்தா தவறா சித்தரிக்க தான் செய்வேன், பிகாஸ் நீங்க தப்பு தான் பண்றீங்க. எஸ். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். இப்போ எங்களுக்கு அண்ணாவோ தம்பியோ இருந்தது, நான் பசங்க மத்தியில ஒரு ஃபைட்டு தான் நடக்கும், ஒரு பிரளயமே நடக்கும். இதே அக்காவோ தங்கையோ இருந்தது அப்படின்னா அது அவங்க ஒரு செகண்ட் மாமா மாறிடுவாங்க அந்த ஒரு வயசுக்கு அப்புறம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். நீங்க உங்களோட லைஃப்ல நான் கவனிச்ச வரைக்கும், R&D பண்ணது வரைக்கும் அக்கா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் அக்காவை நினைக்கும் போது நீங்க அவங்கள சிலாகிச்சுட்டே இருக்கீங்க, புகழ்ந்து பேசிட்டே இருக்கீங்க. எவ்வளவு ஸ்பெஷல் அவங்க. ஆக்சுவலி என்னோட போன்லயே அவங்களோட கான்டாக்ட் நான் எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பேன்னா, மம்சிக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க, மதர் பிளஸ் சிசி. எஸ், சிக்கல் டு மம்சி அப்படின்னு நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க அம்மாவான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவு அவளோட கேரிங் இருக்கும்.
ஸோ இப்பவும் கூட என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்க சொன்னா நான் ஒரு விஷயம் கேட்க மாட்டேன். பட் எங்க அக்கா சொன்னான்னா அடுத்த செகண்ட் அது என்னன்னு யோசிக்காம கேட்பேன். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன்னா, அது திறமைன்றது அடுத்த விஷயம். அந்த திறமை இருக்குன்னு காட்டுனதே எனக்கு அவங்க தான். கண்டிப்பா. அடையாளப்படுத்தியிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னும் போது அது அவங்க தான். ஸோ நான் எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு போனாலும் வித்தவுட் யூ ஐ எம் 0. அதை நான் எங்கனாலும் டேரா சொல்லுவேன். நீ உன் திறமையால வந்த, உன் அழகால வந்த, அறிவால வந்த, முயற்சியால வந்த, கஷ்டப்பட்டு வந்த, எதுவும் கிடையாது. அவங்க பின்னாடி நின்று குத்துறாங்க, நான் வரேன். அந்த புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது யாரா வேணா இருக்கலாம். ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த டைமென்ஷன் யாருன்னா அக்கா. ஆஹா, இதை விட அழகா சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இது நீங்க சொன்ன சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த ஒரு மூமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேமரா பார்த்து சொல்லிடுங்க. சசி எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் தான். வித்தவுட் யூ ஐ எம் நத்திங் சொல்ல மாட்டேன். வித்தவுட் யூ ஐ எம் 0. ஸோ அவங்க இருக்கனால மட்டும்தான் நான் எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா பண்ணிட்டு போறேன். ஸோ நத்திங்னு சொன்னேன். நான் அவகிட்ட எப்பவுமே அதான் சொல்லுவேன். 0க்கு வேல்யூவே இல்லை. நத்திங்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் 0னா இது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ சொல்றதுக்கும், நீ ஒரு 0டா அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சோ நானே அப்படி சொல்லிக்குவேன். 0 இன்னும் ட்ரிகர் ஆகும். அத நானே சொல்லுவேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. என் குழந்தைக்கே தெரியும் எனக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டா எங்க அம்மாவுக்கு வந்து சசியம்மா தான் பிடிக்கும் அப்படின்னு என் பிள்ளையே சொல்லுவா. ஸோ அதில் நான் எப்படி ட்ரெயின் பண்ணிட்டேன். யாராவது எங்க வீட்டுல என் மூலியமா காரியம் சாதிக்கணும்னா அது அக்கா மூலியமா வந்தா மட்டும்தான் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. கண்டிப்பா. நான் சினிமா துறையிலையும் சரி, ஊடகத்துறையிலும் சரி, நான் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் வந்து ஹாப்பியான விஷயம் என்னன்னா, பல கோடி பேர் வந்து நம்ம மீடியால வரணும், சினிமால வரணும் வேண்டுவாங்க. அதுல ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கும். ஒரு நடிகனாவோ, ஒரு இந்த மாதிரி ஆங்கராவோ இந்த மாதிரி கிடைக்கும். ஆனா நான் நடிச்சிடலாம். இப்போ நான் உங்களை மாதிரி கெஸ்ட்டை நான் கேள்வி கேட்டுடலாம். ஆனா நான் சொல்ற வார்த்தைகள் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி அவன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்றது ஒரு சில பேர் பேசினா மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இல்லைன்னா இவன் பெரிய ஆளு, இவன் சொல்றத நான் கேட்க மாட்டேற மாதிரி. நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராவும் இருக்கீங்க. அது நான் பிளஸ்டா நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் நிறைய பேர் நமக்கு தெரியாத மனிதர்கள் உத்வேகம் ஆகுறாங்க. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? சோ ஆக்சுவலி அது பிளஸ்ட் தான். ஏன்னா நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கணும் அப்பா அம்மா தான். அவங்க பேச்சே கேட்காத ஒரு சிலர் நம்மள பாத்திருக்க மாட்டாங்க. நம்மளோட பண்புகள் என்னன்னு தெரியாது. நம்மள யாரு எவர், நான் நல்லவனா கேட்டவனு கூட தெரியாது. ஆனா நான் சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா சீரியஸ்லி பிளஸ்ட் தானே. எஸ், நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு விஷயம். ஒரு அப்பா அம்மானால முடியாத விஷயம், ஒரு ஒய்ஃப்னாலேயோ, ஹஸ்பண்ட்னாலேயோ, ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ, குழந்தைகள்னாலேயோ, ஸோ யாருனாலும் முடியாத ஒரு விஷயத்த நம்ம இங்க செய்யறோம்னு நினைக்கும் போது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் நான் நினைக்க மாட்டேன். அது ரொம்ப பெரிய பிளஸ்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லை. நான் என்னோட 30 வருஷ வாழ்க்கையில நான் என் அக்காவோடயே தான் நான் டிராவல் பண்றேன். ஸோ என்னையே அறியாம இன்பில்டா நமக்கு இதெல்லாம் பேச தெரியுமா, நம்ம இப்படி எல்லாம் பேசுவோமா, நமக்கு இந்த மாதிரி பேச்சு துணி எல்லாம் வருதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது என் அக்கா கிட்ட இருந்துதான். ஸோ அவங்கதான் எங்கே போனாலும் நீ வா, நான் பண்ற மாதிரி நீ பண்ணு. அவங்க டிபேட் ஸ்பீக்கர் ஆனாங்க, என்னையும் ஆக்குனாங்க. அவங்க தமிழ் ஸ்பீக்கர் ஆனாங்க, என்னையும் ஆக்குனாங்க. எனக்கு வேற டைமென்ஷன் இருக்கு. ஸ்கூல்ல ஐம் அன் அத்லெட், ஐம் அன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஐம் அன் நேஷனல் லெவல் பிளேயர். ஸோ காலேஜ் கூட எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வந்துச்சு. ஸோ அந்த லெவல்ல என்னோட தாட் என்னன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டேன். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கணும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னட்ட அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே என்னட்ட இருக்கு. ஸோ இவ்வளோ வருவான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னதான் இப்போ அவங்க ஆர்டிஸ்டா இருக்காங்க, இன்னும் ஆர்டிஸ்ட் ஆக்கியிருக்காங்க. சோ இப்ப அவங்க ஒரு மூவி ஷூட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு 2-3 அசிஸ்டன்ட் இருக்காங்க. பட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவில எனக்கு அசிஸ்டண்டா வந்தாங்க என் அக்கா. என்னோட டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேலை பார்க்க 4 பேர் இருக்கும் போது உங்களுக்கு வேலை பார்த்த ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கும்ல. ஸோ அதுல வேற லெவல்ல அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஒரு வழிதான் எனக்கு இந்த மோட்டிவேஷனல் அப்படின்றது. ஸோ அந்த மோட்டிவேஷன்ற விஷயம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க, எனக்கு டிஎம் பண்ணுவாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா தான் பேசுற அப்படின்னு சொல்ற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம அம்மா சொல்லும் போதே ஹாப்பியா இருக்குன்னா, இப்ப நீங்களே சம்டைம்ஸ் சொல்லிருக்கீங்க, நீங்க பேசும்போது கரெக்டா ஒரு ஃப்ளோல வருது, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ, நமக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ் வருதெல்லாம் பிளஷர்னு சொல்லுவேன் நான்.
ஓகே. எனக்கு நான் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஆஹா இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைக்கலையே நமக்கு. நான் இருக்கேன். சந்தோஷம். மீன்ஸ் a lot. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீடியால பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு மலர் சீரியல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சது. உங்களுக்கு முன்னாடி நீங்க சீரியல் போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, "ஏய் நீ கியூட்டா இருக்க, அழகா இருக்க, நீ வந்து ஹீரோயினா பண்ணு" அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அது நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா நமக்கு கிடைக்கிறது வில்லி அப்படின்ற போது, அடடா வில்லி கேரக்டர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்க டிசப்பாயிண்ட் ஆனீங்களா? நோ, ஆக்சுவலா எனக்கு நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்றத 100 அவுட் ஆஃப் 1000 டைம்ஸ் நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன் ஏன் அப்படி? எனக்கு நான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியுறீங்க, பட் நேரா பாக்குறதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கீங்க அப்படின்றாங்க. இதுல ஒரு ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்குன்னா, நீங்க நெகட்டிவ் கேரக்டர் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அது எல்லாமே வெளிப்பாடு இருக்கிறனா ஒரே ஒரு லீடு ஒரு ஒரு கேரக்டர் என்னவா நீங்க எடுக்கணும்னா நெகட்டிவ் தான் எடுக்கணும். நல்ல காஸ்டியூம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீரியல்ல சொல்றேன், நல்ல காஸ்டியூம் பண்ணிக்கலாம், நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், எல்லா டைமென்ஷன்லயும் இருக்கலாம். நீங்க அழுகலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், ஃபைட் பண்ணலாம். உங்களோட மேசிவான உங்ககிட்ட இருக்க எல்லா டைமென்ஷன்லயுமே நீங்க நெகட்டிவா இருக்கும் போது மட்டும் தான் காட்ட முடியும். அட் த சேம் டைம் நெகட்டிவாவே எனக்கு நேச்சுரலா கேமரா முன்னாடி பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா வருதுன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஆக்டிங் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதே என்னோட டைரக்டர் மூலமா தான். நான் ஃபர்ஸ்ட் பண்ணதே படம் தான். எனக்கு அந்த படம் பண்ணும்போது கேமரா சென்ஸ் தெரியாது. கேமரானா என்ன, லைட்டிங் எப்படி வாங்கணும், கேமரா எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் உங்களை நம்புறேங்க, உங்ககிட்ட என்னமோ இருக்கு, நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னு சொன்னது யாருன்னா என்னுடைய டைரக்டர் விஜேந்தர் சார் தான். ஸோ ஹீஸ் அ ப்ரொடியூசர். என்னோட கார்டியன் படத்துல எல்லா இன்டர்வியூலுமே அவரோட பேரை நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ ரீசன் என்னன்னா இதுதான் நான் அவருக்கு தேங்க் பண்ற ஒரே வழி நான் நினைப்பேன். ஸோ அட் த சேம் டைம் எனக்கு படம்னா என்னன்றது கத்து கொடுத்தது அவரு, சீரியல்னா என்னன்றது கத்து கொடுத்தது வந்து நான் பச்சைக்கிளியில ஃபர்ஸ்ட் கலர்ஸ் தமிழ்ல பச்சைக்கிளி சீரியல் பண்ணேன். ஜவஹர் சார்னு சொல்லிட்டு, எஸ் என்னோட குரு அவர் தான். ஸோ அவர் தான் என்னை வந்துட்டு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு சீரியல்ல மட்டும் தான் நான் பாசிட்டிவா இருப்பேன். அதுக்கப்புறம் ராஜாராணி, மலர், இப்போ மௌனம் பேசியதே வரைக்குமே மௌனம் பேசியதுல லீட் நெகட்டிவ் ஷேடு. ஸோ எனக்கு பயங்கரமா பிடிச்சு நான் பண்ணுவேன் அந்த நெகட்டிவ் ஷேடை. ரீசன் என்னன்னா இதுதான், பாசிட்டிவா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா காஸ்டியூம் பண்ண முடியாது, அழுதுகிட்டே இருக்கணும், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இத யாராவது பேசினா டயலாக் கூட கிடைக்காது, 10-11 நிக்கணும், நெகட்டிவ் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கலாம். சோ எனக்கு உண்மையிலேயே நெகட்டிவ் லீட் வர்றது இட்ஸ் மை பிளெஸ்ட் நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம், பிடிச்சது நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேர் அங்க போராடுவாங்க, நம்மளுக்கு வாலண்டியரா வருதுன்னு போது நம்ம 100 அவுட் ஆஃப் 1000 எஃபோர்ட்ஸ் போடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி.